குடியேற்றத்திற்கு ஆணையிட்டார். சர் பிரான்சிஸ் டிரேக் மற்றும் சர் மார்ட்டின் ஃப்ரோபிஷர் போன்றவர்கள் பல நிலங்களை இங்கிலாந்தின் பெயரால் கைப்பற்றினாலும் அங்கு போதிய குடியிருப்பு வசதிகள் இல்லை. 1585 வட அமெரிக்காவின் ரோனோக் தீவில் அமைக்கப்பட்ட முதல் ஆங்கிலேய குடியிருப்பு தோல்வியடைந்தது. குடியிருப்பாளர்கள் மர்மமான முறையில் காணாமல் போயினர். பின்னர் முதலாம் எலிசபெத் ராணி பல வர்த்தக நிறுவனங்களுக்கு அரசு அங்கீகாரம் அளித்தார். 1592 லெவண்ட் கம்பெனி, 1600 கிழக்கு இந்திய கம்பெனி ஆகியவை பிரிட்டனின் வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஏகபோக உரிமையை பெற்றன. 1603 முதலாம் எலிசபெத் மறைந்ததும் ஸ்காட்லாந்தின் 6ஆம் ஜேம்ஸ் இங்கிலாந்தின் அரியணை ஏறினார். இதன் மூலம் இங்கிலாந்தும் ஸ்காட்லாந்தும் ஒரே மன்னரின் ஆட்சியின் கீழ் வந்தன, ஆனால் அவை தனித்தனி அரசாங்கங்களாகவே செயல்பட்டன. ஜேம்ஸ் மன்னர் புதிய வெளிநாட்டு குடியிருப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்தினார். அவை கிரவுன் காலனி மன்னர் நேரடி ஆட்சி, சார்ட்டர் காலனி நிறுவன ஆட்சி மற்றும் ப்ரோப்ரைட்டரி காலனி தனியார் ஆட்சி என 3 வகையாக பிரிக்கப்பட்டன. இங்கிலாந்தின் வெளிநாட்டு விரிவாக்கத்தில் முக்கியமாக கருதப்படும் ஒன்று அயர்லாந்தின் ஆல்ஸ்டர் பகுதியில் செய்யப்பட்ட குடியேற்றமாகும். ஸ்காட்லாந்து மற்றும் இங்கிலாந்தைச் சேர்ந்த சீர்திருத்த கிறித்தவர்கள் புராட்டஸ்டன்ட்ஸ் அயர்லாந்திற்கு இடம்பெயர்ந்தனர். இதுவே பிற்காலத்தில் இங்கிலாந்தின் காலனித்துவ விரிவாக்கத்திற்கு முன்மாதிரியாக அமைந்தது. 17ஆம் நூற்றாண்டில் வட அமெரிக்கா மற்றும் கரீபியன் தீவுகளில் இங்கிலாந்து தன் காலனிகளை விரிவுபடுத்தியது. நெதர்லாந்துடன் போரிட்டு 1664 நியூயார்க்கை கைப்பற்றியது. ஆப்பிரிக்கா மற்றும் கிழக்கு தீவுகளிலும் வர்த்தக தளங்களை அமைத்தது. இதற்காக 1660 ராயல் ஆப்பிரிக்கன் கம்பெனி உருவாக்கப்பட்டது. இது பிற்காலத்தில் அடிமை வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகித்தது. ஸ்காட்லாந்தும் தனக்கென சில காலனிகளை உருவாக்க முயன்றது, ஆனால் அவை தோல்வியிலேயே முடிந்தன. 1698 பனாமா பகுதியில் டேரியன்